2026 நீட் எக்ஸாமினேஷனுக்கு இனி கொஞ்சம் மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கு. மே 3ஆம் தேதி 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் கனவு நனவாக்குறதுக்காக அந்த ஒரு கிளாஸ் முறிக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்க போறது. அந்த போராட்டத்தில் நீங்க வெற்றி பெறும்போது அது உங்கள் வாழ்க்கையை திருத்த போறது. நான் இந்த வீடியோவில் இப்போ அவசரமா சொல்ல போற ஒரு விஷயம், நீங்க நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஏறியதுக்கு அப்புறம் நுழைஞ்சதுக்கு அப்புறம் அங்கே உங்களுக்கு இன்விஜிலேட்டர்ஸ் ஆகி வருന്ന டீச்சர்ஸ் அவங்களுடைய பிஹேவியர் ஒரு விதத்திலும் உங்களை டென்ஷன் ஆக்கக்கூடாது. அது சொல்றதுக்காக தான் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கரெக்டா உங்களுக்கு பபிள் பண்றதுக்கு கொஸ்டின் வாசிச்சு அது புரிஞ்சு ஆன்சர் தெரிஞ்சு அது பபிள் பண்றதுக்கு உண்டான டைம் தான். அதில் ஒரு செகண்ட் கூட நீங்க யாருக்குமே விட்டு கொடுக்க தேவையில்லை. 2 மணியிலிருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்காக இன்விஜிலேட்டர்ஸ் உங்களுக்கு அதுக்கேற்றபடி கொஸ்டின் பேப்பர் கொடுக்காமல் இருந்தால், OMR ஷீட் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பா அது கேட்டு வாங்க தயங்காதீர்கள். அப்படி தயங்கினா உங்களுடைய நிமிட நேரங்கள் போகும், மிஸ் ஆகும். அதுவழி உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு முடியாமல் போகும். அதை விட ஒரு மினிட் நேரம் கிடைச்சால், ஒரு நிமிடம் கிடைச்சால் அதுக்குள்ள நமக்கு எத்தனை பயாலஜி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அப்பொழுது ஒரு 5 நிமிடம் உங்களுடைய டைம் போகிறது, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அதே தவிர்த்து அந்த 5 நிமிடம் போனதுக்கு அப்புறம் லேட்டா கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு டென்ஷனாலே நீங்க எக்ஸாமினேஷன்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கூட அது நெகட்டிவாய் பாதிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புண்டு. 1:45 இருந்து ஒவ்வொரு நொடியும் எப்போது கொஸ்டின் பேப்பர் வரும், எப்போது OMR ஷீட் வரும், அது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், பிரார்த்தனை பண்ணணும், எப்போதும் சொல்ற மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் 1:55 இருந்து விஜிலண்ட் ஆகணும். 1:55 உங்களுக்கு OMR ஷீட் உங்கள் கையில் வரல, கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் வரல அப்படின்னா தைரியமா எழுந்திரிச்சு நின்று கேளுங்க. அது உங்களுடைய உரிமைதான், இன்விஜிலேட்டர்ஸோட கடமைதான், அது மறந்துடாதீங்க. உங்கள் அன்போடு ஜாலி.